சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22 முதல் 33 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரைக்கும். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் உருன்னு இருக்கீங்க, அதனால ஒரு ஜோக்கோடு கூட நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஃபாதர் கேட்டாராம், ஒரு கூட்டத்தில், ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்ல ஒரு ஃபாதர் கேட்டாரு, மனைவிக்கு பயம் இல்லாதவர்கள் எல்லாரும் நீங்க எழும்பி வாங்கன்னு சொன்ன உடனே, சாரி, மனைவிக்கு பயந்தவர்கள் எல்லாரும் எழும்பி வாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் எழும்பி வந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் அங்கே உட்கார்ந்துட்டே இருந்தாராம். உடனே ஃபாதர் போய் கேட்டாராம், ஏன்பா நீ ஏன் எழும்பி வரல? உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை, என் மனைவி சொல்லியிருந்தா எவனாச்சும் வந்து கூப்பிடுவான், எழும்பி போகக்கூடாதுன்னு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இது அழகான ஒரு வார்த்தை நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதங்களில் ஒன்று. கடந்த வாரம் இதற்கு மேலே இருந்த ஒரு பகுதியை பார்த்தோம். 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் 5000 ஆண்களுக்கு ஆண்டவர் போஷித்தார் என்று சொல்லி பார்த்தோம். நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த வாரம் என்ன வார்த்தை என் பிள்ளைகளுக்கு பேச வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் அழகாக இந்த வசனங்களை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். பாருங்க, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் வானத்திலே எடுத்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து 50 பேராக புல்லின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அவர்களை திருப்தியாக அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியாய் 12 துணிக்கைகளை இவர்கள் எடுத்தார்கள். 12 துணிக்கைகளை இவர்கள் எடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கரிசனையை பாருங்க, இவர்களை எப்படியாவது அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போது இவர்கள் இருக்கிற இடம் வனாந்திரமான ஒரு இடம், ஒரு சாயங்காலமான ஒரு வேளை. இந்த வேளையில இவங்க எல்லாரும் இயேசுவின் இடத்துல எதற்காக வந்தார்கள் என்று சொன்னால், சொஸ்தமாக வேண்டும். ஆமென். வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க வந்தார்கள், செய்திய பிரசங்கத்தை கேட்க வந்தார்கள். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் அந்த இடத்திலே கூடி வந்தவர்களை ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் துரிதப்படுத்தினார். எல்லாரையும் அக்கறையில் அனுப்பிவிட்டு சீஷர்களிடத்திலையும் சொன்னார், நீங்களும் அக்கறைக்கு போங்க. 22ஆம் வசனம், ஆமென். படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை
துரிதப்படுத்தினார். சீக்கிரம் போங்க. எதற்கு தெரியுமா அவர் துரிதப்படுத்தினார்? அவர் ஜெபம் பண்ணும்படியாக தனிமையிலே ஒரு மலையின் மேலே ஏறி அவர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். எத்தனை பேருக்கு ஜெபத்தின் மேலே இப்படியாக ஒரு வாஞ்சை இருக்கிறது? ஆமென். எத்தனை பேருக்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை ஆண்டவர் தந்திருக்கிறார்? ஆமென். பாருங்க, துரிதமாக வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிச்சு நம்ம அதிகமான பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா? அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணியாச்சு, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் செலவிட்டோம், ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி நினைக்கல. பிதாவை எப்போதும் நோக்கி கொண்டிருந்தார். ஆமென். எப்போதும் பிதாவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஏன் சீஷர்களை துரிதப்படுத்தினார்? தனிமையாக இருந்து, ஆமென், தனித்திருந்து மலையின் மேலே ஏறி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சீஷர்களை அக்கறைக்கு போகும்படியாய் துரிதப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது? 3 ஜெபங்கள் வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். 1, தனிமையாக ஜெபிக்கணும். 2, குடும்பமாக ஜெபிக்கணும். 3, சபையாக ஜெபிக்கணும். ஆமென். 3 காரியத்தை விட்டுவிடக்கூடாது. 1, தனி ஜெபம். ஆமென். உன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, உன் அறைக்குள்ளே பிரவேசித்து, ஆமென், நீ கதவை பூட்டி, ஆமென், நீ ஜெபம் பண்ணு. அந்தரங்கமாய் கேட்கிறதை ஆண்டவர் வெளியரங்கமாய் பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. அந்தரங்கமாய் கேட்கிறதற்கு வெளியரங்கமாய் பதிலை கொடுக்கிற நல்ல ஒரு தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதிலை கொடுக்கிற தேவன். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். எலியா ஜெபித்தான், வானம் அடைக்கப்பட்டது, 3.5 ஆண்டுகள் மழை இல்லை. ஆனால் அவன் மறுபடியும் ஜெபித்தான், வானத்தின் மதகுகளை திறந்து ஆண்டவர் மழையை ஊற்றினார். ஆமென். இல்ல நான் பாவி, நான் பாடுள்ள மனுஷன், எனக்கு பலவீனன், என் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். மாம்சமான யாவரும் ஆமென் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். 2 பேர் பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன். கணவன் மனைவி கை கோர்த்து நீங்க கேட்டு பாருங்க. ஆமென். ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஆமென். நம்ம கீபோர்டு ப்ளே பண்ணுகிற நம்ம ஜெயபால் அண்ணனுக்கு 2 பிள்ளைகள். ஆமென். 2 பேருமே வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள். ஆனா அவங்க சொல்ற காரியம், அவங்க நைட்டு அவங்க எல்லாரும் ஆன்லைன்ல குடும்பமாக, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, ஆனா ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்போம். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் எப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய காரியத்தின் மேல ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருந்து அவர்களுக்கு ஆண்டவர் பதில் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆமென். ஏசப்பாவுக்கு பிதாவினுடைய முகத்தை எப்போதும் நோக்கி பார்க்க வேண்டும், எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஜெபிக்கிற பழக்கமுடையவர். அவர் அதிகாலையிலே ஜெபித்தார், அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார், தனிமையிலே ஜெபித்தார், வனாந்தரத்திலே ஜெபித்தார், மலையிலே ஏறி ஜெபித்தார். தன்னுடைய 12 சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் என்கிற நாமம் கொடுக்கிறதுக்கு முன்பாக ராம் முழுவதும் ஜெபித்தார். ஆமென். இரவுக்கு 12 மணி நேரம். ஆமென். 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அந்த 12 சீஷர்களுக்காக ஆண்டவர் 12 மணி நேரம் ஜெபித்தார். ஒரு சீஷனுக்காக 1 மணி நேரம் இயேசு ஜெபித்தார். ஹல்லேலூயா. மதிகாலையில் ஆன போது மறுநாளிலே அவர்களில் சீஷர்களில் அநேக பேரில் 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்கிற நாமத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எதற்கு துரிதப்படுத்துறாங்க? எப்படியாவது நாம் ஜெபிக்கணும். ஆமென். தனிமையிலே வனாந்தரத்திலே இயேசுவே ஆமென் பிதாவாகிய தேவனை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும் என்று இவர் ஆசைப்பட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போயிட்டாரு. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து இவர்கள் படகுகள் ஏறி
அக்கறைக்கு போக புறப்பட்டார்கள். இப்ப படகு எங்க இருக்கு தெரியுமா? நடுக்கடல்ல இருக்கு. நடுக்கடல்ல இருக்கு. நடுக்கடல்ல இருக்கும்போது ஒரு பெரிய காற்று, இந்த ஒரு பெரிய அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினால் அலைகளால் அலைவுபட்டது. ஆமென். அப்ப நம்ம யோசிக்கிறோம், இயேசு சொல்லிதான் இவங்க என்ன பண்ணாங்க? போனாங்க. அப்ப இயேசு சொல்லிதான் இவர்கள் கீழ்ப்படிந்து, இயேசுவினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சீஷர்கள் போனாங்க. ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், இவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, இவங்க வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்குது, ஒரு எதிர்காற்று இருக்கிறதுனால படகு என்ன செய்யறாம்? அலைகளினால் அளவுபட்டு கொண்டிருந்தது. நீங்க நினைக்கலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆலயத்தில் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் போராட்டம்? என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் பிரச்சனை? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஏதாவது செழிப்பின் உபதேசம் இப்படியாக சொல்லுவார்கள், உங்களுடைய இயேசுவை நம்பினா போதும், எதுவுமே வராது, வியாதி வராது, நோய் வராது, கடன் வராது, கஷ்டம் வராது. அப்படி சொல்லுகிறது உண்மை அல்ல. வேத ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த ஒருவரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான போராட்டத்தில், எதிர்காற்றில் நீங்க வந்திருக்கலாம். புயல் அடிக்குது, வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம் அதிகமாய் காணப்படுகிறது. பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கல்லறையிலே அடைத்து இயேசுவை அடக்கம் பண்ணினது ஒரு தோல்வியா இருந்தால், கல்லறையை திறந்து வெளியே வந்தது ஒரு ஜெயமாக கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஆமென் ஒண்ணு பண்ண வேண்டும். ஆமென். நிர்மல் பிரதர் சொன்னது போல, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை ஆராதிக்கிறது விட்டுவிடவே கூடாது. ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும், வேலை இருந்தாலும் வேலை இல்லாமல் போனாலும், காசு இருந்தாலும் காசு இல்லாமல் போனாலும், ஆமென், எதிர்காற்று அடித்தாலும், புயல் அடிச்சு நம்மை அமிழ்த்தி போடுகிற சூழ்நிலை இருந்தாலும், ஒண்ணு செய்யுங்க, ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆமென். மரணத்தை ஜெயித்தவர், ஆமென், உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், ஆமென், அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. பானு சிஸ்டர் ஆமென், காலையில் வந்து அவங்கள பார்ப்பேன், இருந்தாலே ஆமென் நான் நினைப்பேன், ஆமென் இன்னைக்கு ஒரு ஃபயர் தான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து ஆமென் ஒரு அக்கினி எழும்பும், ஒரு ஃபயர் எழும்பும். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறத ஆமென், ஆராதிக்கிற மகளுக்கு 2 ஆண்டுகள் ஆமென் சத்ரு இல்லை, 2 ஆண்டுகள் மேனேஜ்மெண்ட் பிடித்து வைத்திருக்கிற ஓவர் டைம் ஒரே பேமெண்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். இதுதான் ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதியாமல் இருக்கிறவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. நான் சொன்னேன் காணிக்க, நான் சிஸ்டர் இதுவரைக்கும் இவ்வளவு காணிக்க வாங்கினது இல்ல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமென். இது சபைக்குள்ளது, ஆமென், இது ஆண்டவருக்குள்ளது, ஆமென், இது சபையை எழுப்ப வேண்டியது. ஆமென். இதுதான் பிரதர் ஆண்டவர் கொடுக்கிற நன்மை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும் வாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இயேசுவை ஆராதிக்கணும். ஆமென். இந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய சத்தத்தை கேட்டுதான் அவங்க என்ன செய்தாங்க? படகுல ஏறி அக்கறைக்கு போக துரிதப்பட்டார்கள். எல்லாரும் துரிதப்பட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவரை நீங்க சொல்லிதான் அந்த ஆண்டவரை வந்தேன், இப்ப நான் நடுக்கடலை தத்தளிச்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து போடுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சிலர் தத்தளிக்கிற பாத்திரத்தில் இருக்கிறீங்க. அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை, அந்த உபத்திரவத்தை நான் காணவே கண்டு உங்கள் உபத்திரவத்தை நான் மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ ஆமென். நான் அங்க இருந்தேன்னா ஆமென் சத்தமா வந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்ப கூட எதுவும் யோசிக்காதீங்க. ஆமென். யோசிக்காதீங்க. சிலர் யோசிக்கிறாங்க, ஆந்திராவில் ஒரு கணவன் மனைவியை வெட்டி அம்மியில் வச்சு அரைச்சி துண்டமா குக்கரில் வேக வச்சுட்டான். நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் புருஷர்களுக்கு குக்கர் எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்கள் புருஷர்களுக்கு குக்கர் தெரிஞ்சாலும் குக்கரில் விசில் எங்கன்னு தெரியாது.
குக்கருக்குள்ள இருக்க அந்த ரப்பர் அதை பார்த்ததே இல்லை. பல புருஷனுக்கு ரப்பர் உள்ளதே தெரியாது. அதனால ஆமென், உற்சாகமாக இருப்போம். ஹல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். நீ காலாட்களோட ஓடும்போது நீ சோர்ந்து போவாயானால், இல்ல அது தப்பு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆனால் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து எரேமியா 6ஆம் அதிகாரம் 10-12 இப்படி சொல்லுகிறார், நீ காலாட்களோடு நடந்து போகும்போது சோர்ந்து போவாயானால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? ஆமென். சமாதானமா இருக்கிற தேசத்திலே, அடுத்து வாசிங்க, எரேமியா 6:12 10-12. ஆமென். ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் இல்ல காலாட்களோடு ஓடும்போது நீங்கள், ஐயா வாசிங்க ஐயா, எரேமியா 6 இல்லையோ, 5:10 வாசிங்க. நானே எடுக்கிறேன். 5:6. ஆமென். வாசிங்க சிஸ்டர். நானே எடுக்கிறேன். ரெஃபரன்ஸ் தராம 1 மணி ஆனாலும் பரவாயில்ல. ஆமென். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? ஆமென். காலாட்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போது இளைக்க பண்ணினால் நீ குதிரையோடு எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பிரதர். ஆமென். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எனக்கா என் இயேசு யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கா யுத்தம் செய்வேன். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் உங்க வாழ்க்கையில காண்பதில்லை. ஆண்டவரே, நீங்க சொல்லிதான் ஆண்டவரே, நான் படகுல ஏறி புறப்பட்டேன். இப்போ அக்கறையில் என்ன பண்றேன்? நடு கடலிலே போய் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள். 12 சீஷர்கள்ல 11 பேர் மீன் பிடிக்கிறவர்கள். ஏன் ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை தெரிந்தெடுத்தார்? ஏன் ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? அது கூட ஒரு தீர்க்க தரிசனம். எரேமியா 16:14 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மீன் பிடிக்கிறவர்களை அநேகரை நான் அழைத்து அனுப்புவேன். எரேமியா 16:16 மீன் பிடிக்கிறவர்களை, இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். ஆமென். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். ஆமென். நம்ம மீனவ சகோதரர்கள் எல்லாம் 500 நாட்டியங்கள் அங்க போவாங்க. அது கன்னியாகுமரி மீனவர்கள் ஸ்பெஷல். 2 நாட்கள் அந்த ஓகி புயல் வந்தபோது அந்த கண்ணாசு அதை பிடிச்சிட்டு 2 நாட்கள் இருந்தவர்கள் உண்டு. நான் நினைச்சேன் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம்தான் ஒரு இரவு முழுவதும் கடலிலே அவர் இருந்தார் என்று சொல்லி. ஆனா நம்முடைய சகோதரர்கள் எப்படி இருந்தாங்களா? 2 நாட்கள் அந்த கண்ணாசை பிடிச்சிட்டே இருந்தாங்க. எங்கே இருந்து உதவி வரும் என்று சொல்லி. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க, நிச்சயமாகவே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 11 பேர் மீன் பிடிக்கிறவங்க. ஆனா இவங்க என்ன செய்தார்கள்? மார்க்குல சொல்லப்பட்டு இருக்கிறது, இவர்கள் தண்டுகளை வச்சு இழுத்து பார்த்தாங்க. அவன் நல்லா இழுத்து பார்த்தாங்க. 4-5 மைல் தூரம் இந்த படகு அலைப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. இவங்க சொந்த பலத்தில் எல்லாம் செய்ய பார்த்தாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை சொந்த பலத்தில் நேடலாம் என்று நினைத்திருக்கலாம். சொந்த பலத்தில் இதை செய்யலாம் என்று நினைச்சிருக்கலாம். ஆனா முடியாமல் போனாலும் கவலைப்படாதீங்க. ஆமென். இயேசுவினிடத்தில் உங்களுடைய காரியத்தை சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் மாறுதலாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆமென் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். தண்டு வலிக்கிறாங்க, இருக்கிற பலத்தோட தண்டு வலிக்கிறாங்க. அப்போ மலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசு இவர்களை பார்க்கிறார். ஆமென். இயேசு இவர்களை பார்க்கிறார். ஆமென். எத்தனாவது ஜாமத்தில் தெரியுமா? 4வது ஜாமம்.
நான்காவது ஜாமம் என்று சொன்னால் விடிய காலம் 3 மணி முதல் 6 மணி வரைக்கும். முதல் ஜாமம் சாயங்காலம் 6 மணி முதல் 9 மணி வரைக்கும். இரண்டாம் ஜாமம் 9 மணி முதல் 12 வரைக்கும். மூன்றாம் ஜாமம் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும். நான்காம் ஜாமம் 3 மணி முதல் காலையில் 6 மணி வரைக்கும். நான்காம் ஜாமத்திலே இவர்கள் தண்டு இழுக்குகிறதை இயேசு கண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் போகும் பாதையை இயேசு அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய நிலைமையை இயேசு அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காட்டத்து மரத்திலே ஏறி இருந்த சகேயுவை கண்ட ஒரு தெய்வம். அல்லேலூயா. அத்தி மரத்திலே படுத்துக் கொண்டிருந்த நாத்தானியேலை கண்ட ஒரு தெய்வம். சூரை செடியில் சோர்ந்திருந்த எலியாவை கண்ட ஒரு தெய்வம். என்ன சூழ்நிலை இருக்கிறீர்களோ உங்களை காண்கிற ஒரு தெய்வம். அவர் யெகோவா. ஆமென். ஈரே. அல்லேலூயா. அவர் எல்ரோயி. அவர் நம்மை காண்கிற தேவன். ஆகாரையும் ஆகாரனுடைய இஸ்மவேலையும் வனாந்தரத்திலே கண்டார். பிள்ளையின் சத்தத்தை வனாந்தரத்திலே கேட்டார். ஆமென். நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் கேட்கிற ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. சீஷர்கள் இருக்கிற பலத்தில் இழுக்கிறாங்க. என்ன செய்யலாம்? எப்படியாவது கரைக்கு போகணும், எப்படியாவது அக்கறைக்கு போகணும், எப்படியாவது இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும், எப்படியாவது ஏதாவது செய்யணும். ஆமென். உங்க பலத்தினால் தோற்று போனா பயப்படாதீங்க, ஆண்டவரிடத்துல கொடுங்க. அல்லேலூயா. தேவனிடத்திலே சொல்லுங்க. ஆண்டவர் காரியம் மாறுதலாய் கர்த்தர் மாற்றுவார். சில பேர் அழுதுட்டு இருக்கீங்க, உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே பிடித்து வைத்து அதற்கு பதிலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. பாருங்க. ஆமென். இயேசு கண்டு, இயேசு கண்டார். ஆமென். நம்மளை இயேசு பார்க்கிறாரு. ஆமென். என்ன இயேசு பார்க்கிறார். ஆமென். என்ன நிலைமைன்னு, ஆமென், என்ன சூழ்நிலை, என்ன தேவை இயேசுவுக்கு தெரியும். நான்காம் ஜாமத்திலே இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். ஆமென். இயேசு எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. சாயங்காலம் ஆன போது அவர்களை துரத்தி விடுகிறார். ஆனா 3 ஜாமத்துல ஆமென் 9 மணி நேரம் ஜெபிச்சிருப்பாரு. சோர்வில்லை இயேசுவுக்கு. ஜெபத்துக்கு சோர்வு இருக்குன்னா அது பிசாசுனுடைய கிரியை. ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மேர்சி சிஸ்டர் ஒரு அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க. 2024 நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம். ஒரு நாள் கூட குடும்ப ஜெபம் தடை வராது. ஒரு நாள் கூட குடும்ப ஜெபம் தடை வராது. அதே போல 366 நாட்களையும் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இதுதான் சாட்சி. ஆமென். இதுதான் சாட்சி. அல்லேலூயா. இப்படி ஜெபிக்கிறவர்கள் மேல ஆண்டவர் அற்புதம் நிச்சயம் செய்வார். 9 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அவன் களைப்பா இல்லை. இயேசு ஆமென் தன்னுடைய பிள்ளைகள் ஆமென் சீஷர்கள் படுகிற பாட்டை இயேசு பார்த்தாரு. கடல் மேல நடந்து வருகிறாரு. ஆமென். கடல் மேல இயேசு நடந்து வருகிறாரு. சீஷர்கள் பார்த்து பயந்து, ஐயோ ஆவேசம், பயந்து போய் சீஷர்கள் மறுபடியும் வாங்க, மறுபடியும் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு வாங்க. இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அடுத்த வசனம். அவர்கள் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பாருங்க. விடிய காலம் 3 மணி. இந்த டைம் போய் நம்மளை யாருப்பா பார்க்கிறது? ஆமென். ஆனா இந்த டைமும் பார்க்கிறது ஒரு நல்ல ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். இருளிலே யாரும் பார்க்க, இருளிலேயும் நம்மை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. கடல்ல நடந்து வராரு. கடல்ல நடக்க முடியுமா? கடல் மீது நடக்க, தண்ணியில நடக்க முடியுமா? ஆனா இயேசு நடந்து வந்தார்கள். சீஷர்கள் எல்லாரும் பார்த்து ஐயோ ஆவேசம் என்று பயந்து அலறினார்கள், சத்தம் போட்டு அலறினார்கள். அடுத்த வசனம் 27 இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமென். யாரோ பயந்து வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆமென். நான் தான் என்று இயேசு சொல்லுகிறார். நானே என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 6:15 இப்படியாய் சொல்லுகிறார். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்திலே வருகிற. அவன் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள், fear not,
பி கரேஜியஸ். நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஆமென். நடுக்கடல்ல ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டுதாப்பா நாங்க வந்தோம். நடுக்கடல்ல ஆண்டவர் உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்க வந்தோம். ஆனா இப்போ நடுக்கடல்ல நாங்க மூழ்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே உம்மை நம்பி நாங்க வந்தோம். எங்க வாழ்க்கை பாதி ஓட்டத்துல முடிந்து போகுமாப்பா. எங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் ஏன் ஆண்டவரே? ஆமென். கடல் மீது நடந்து வந்தவர் நமக்கு ஒரு பரிகாரத்தை தரப்போகிறார். இந்த காலை வேளையில் உங்களை அழைச்சிட்டு வந்தது சும்மா இல்ல, ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். பயப்படாத, நான் தான். யார் அந்த நான்? நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு நாளும் ஆமென் பசி அடையான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு நாளும் சாக மாட்டான். ஆமென். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் வாழ்வடைவான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவனுக்குள்ளே நான் நிலைத்திருப்பேன். ஏன்னா அவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். யோவான் 8:12. யார் அந்த நான்? நானே இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறவன். என்னிடத்திலே என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியிலே நடப்பான். அல்லேலூயா. இந்த நான் தான் சொல்றது யாரு? இயேசு. அவர் யாரு? நான் தான் ஜீவ அப்பம், நானே. அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா, கவலைப்படாதே, நானே இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஆமென் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், யார் இந்த நான்? ஆமென். யோவான் 10:9 நானே வாசல். ஆமென். ஹல்லேலூயா. நானே வாசல். எனக்குள் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் இந்த நான்? நானே ஜீவாப்பம். ஆமென். நானே ஒளியாயிருக்கிறேன். நானே வாசல். ஒருவன் இந்த வழியாய் இயேசுவின் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அடுத்து யார் இந்த நான்? யோவான் 10:15-11 இப்படியாய் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. I am a good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. யார் இந்த நான் தான்? ஃபர்ஸ்ட் என்னது? ஜீவாப்பம். நான் தான் ஒளி. நானே வாசல். 4வது நாளே நல்ல மேய்ப்பன். யார் இந்த நான்? யோவான் 11:25-26 இப்படியாய் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. எனக்கு வேற ஒரு நோக்கம் இல்லை, ஒரே ஒரு நோக்கம். நானே என்று சொல்லுகிற இயேசு உங்களுக்குள்ளே வாழணும். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே வரணும். எத்தனை மைனஸ்ல போனாலும் ஆராதிக்க வருவீங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மீட்டிங் வைக்கிறாங்கய்யா. நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வரல. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு நர்சஸ் மீட்டிங். அந்த வெள்ளிக்கிழமை வைக்கிற மீட்டிங், அந்த நர்சஸ் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆமே. அவங்க போனா மற்றவங்களை கூப்பிட மாட்டாங்கல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. நானே ஒளி, நானே வாசல், நானே ஜீவாப்பம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். I am the resurrection and the life. ஆமென். இந்த சரீரம் ஒரு நாள் உயிர்க்கும். ஆண்டவருடைய வருகை ஆமென் உயிரோடு இருக்கும்போது இந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும். மரித்தால் இந்த சரீரம் உயிர்த்தெழும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 70 ஆண்டுகளோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நித்தியமாக யுகமாக இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. How many of you believe Jesus? He is the resurrection. He is the life. யார் இந்த நான்? ஆமென். சும்மா எல்லாரும் சொல்ல முடியாது. யார் இந்த நான்? யோவான் 14:6 இப்படியாய் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும்
I am the way, the truth and the life. Amen. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். ஹல்லேலூயா. சீஷர்களை பயப்படாதீங்கப்பா. நீங்க நினைக்கலாம் பேய்னு கூட நினைச்சாங்க, சில பிசாசு நினைச்சு அலறினாங்க, பயந்தார்கள். ஆமென். பயப்படாதீங்க. ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் இந்த நான்? கடைசியாக யோவான் 15:5, நானே திராட்சை செடி. ஹல்லேலூயா, நீங்கள் கொடிகள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நல்லா கவனிங்க, நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். யோவான் 15:6 போடுங்க பிரதர். ஆமென். 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இது என்ன தெரியுமா? ஆமென். இது திராட்சை செடி. மைக்கா பெரிய கண்டு ஆமென். திராட்சை செடி. ஆமென். இது கொடி. இது யாரு? இயேசு. இது யாரு? நாம. இந்த கொடி, ஆமென், இந்த கொடிகள் இந்த செடியோடு ஆமென் இணைக்கப்பட்டிருந்தால் ஆமென் மிகுந்த கனியை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த கனியை கொடுப்பார்கள். இந்த கொடி என்னைக்கு இதை விட்டு விலக்கிச்சோ, ஆமென், என்னது? கனி கொடுக்க முடியாது. உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. எது தேவ பக்தி? ஆமென். வசனம் அனுப்புனா தேவ பக்தியா? கிறிஸ்டியன் ஸ்டேட்டஸ் வச்சா தேவ பக்தியா? ஆமென். சபைக்கு வந்த தேவ பக்தியா? ஆமென். இருதயத்தை அறிகிற ஒரு தேவன். இந்த திராட்சை செடியோடு இந்த கொடி ஆமென் இணைக்கப்பட்டால் ஒழிய கனிகள் கொடுக்க முடியாது. ஆனா இணைக்கப்பட்டால் ஆமென் கனியை கொடுக்க முடியும். என்னாலே அன்றி உங்களாலே எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. Am I preaching to someone? ஹல்லேலூயா. யாருப்பா இந்த நான் தான்? ஆமென். நான் தான். ஆமென். நானே முதலாவது ஜீவாப்பம், இரண்டாவது நானே ஒளியாய் இருக்கிறேன், மூணாவது நானே வாசல், நான்காவது நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஆறாவது நானே அல்ல, தப்பு ஒண்ணு விட்டுட்டீங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். இவ்வளவு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றதா? ஆமென். நம்மள்ட்ட சொல்றாரு. அதனால கலங்காதீங்க, பயப்படாதீருங்க. இயேசு சொல்லிதான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். வாழ்க்கை படகுல ஆமென் என்னாச்சு? ஆமென். எதிர்காற்று புயல் அடிக்குது, புயல் அடிக்குது. ஆமென். இந்த புயலையும் தாண்டி அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. அப்போ என்னாச்சுன்னா அவன் பயப்படாதிருங்கள் என்று சொன்ன உடனே பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். பாருங்க, பேதுரு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பேசுற ஒரு ஆளு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை தெரிந்தெடுக்கும் போது என்ன செஞ்சார்னா, பேதுருவும் அந்திரேயாவும் வலைய அலசி கொண்டிருந்தாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. இயேசு சொன்னாரு, ஆழத்திலே போய் வலைய போடுங்க. ஆமென். இழுக்க கூடாதபடிக்கு 2 படகு நிறைய மீன் ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். உடனே பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போ, நீ ஏன் கூட வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். அல்லேலூயா. ஒரு முறை ஆமென் நான் சத்துருக்களுடைய கையில ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன உடனே இயேசு அழைச்சிட்டு போய், ஏன்னா பேதுரு எல்லா சீஷர்களை காட்டிலும் மூத்தவன். பேதுருவுக்கு திருமணமானது, சீஷர்கள திருமணமானவன் பேதுரு மாத்திரம்தான். இயேசுவை தனியாக கொண்டு போயிட்டு, இயேசு 30 வயசு, பேதுருவுக்கு 40-42 வயசு இருக்கும். பேதுரு கூட்டிட்டு போயிட்டு, ஆண்டவரே இது உமக்கு நடக்க கூடாது, அப்பால போ. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, அப்பால போ சாத்தானே. நானும் ஊழியத்தில் யாரு தடை செஞ்சாலும் நான் சொல்றது, அப்பால போ சாத்தானே.
பிள்ளைகளை பார்த்துல நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஊழியத்துக்கு தடையா எதுவும் இருக்கக்கூடாது. ஆமென். என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன், மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குவேன். ஆமென். இந்த பேதுரு அடுத்த ஒரு முறை ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே யாரு மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை மறுதலிச்சாச்சு. ஹல்லேலூயா. யார் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன். அவன் தான் கள்ளன், ஃபர்ஸ்ட் விட்டுட்டு ஓடிடுவான். கொஞ்சம் பிரச்சனை வந்ததும் ஆமென் ஓடிடுவான். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சீட்ல, ரெண்டாவது 3வது சீட்ல, அடுத்து பேக்கில், அடுத்து ஆராதனைக்கு உள்ள ஆளை காணாது. ஆமென். கேட்டா பிரதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஊழியம். ஆமென். 5வது வாரம் பார்த்தா குட் பை மா சலாமா. இதெல்லாம் பின்மாற்றத்தின் அடையாளம். இதெல்லாம் பின்மாற்றத்தின் அடையாளம். ஆமென். பின்மாற்றத்தில் இருக்கீங்களா? மறுபடியும் திரும்பி வாங்க. ஆமென். மறுபடியும் திரும்பி வாங்க. மறுபடியும் உங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பேதுரு இப்படிப்பட்ட ஒரு பேதுரு. ஆனா இந்த பேதுரு இடத்துல ஆண்டவர் கேட்டாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்க? சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்று சொல்லுகிறார், சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார், சிலர் உம்மை வரப்போகிற தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். சரி, நீ என்ன சொல்ற? ஆமென். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆமென். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. பேதுரு சொன்ன உடனே பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவனே ஆமென் உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எல்லாரும் நினைக்கிறீங்க, தப்பா நினைக்க கூடாது. பேதுரு தான் இப்ப இருக்கிறதுல போப்பு. ஆமென். போப்பை கொண்டு சபை கட்டுறாரு. ஆமென். ஆனா அது உண்மை அதல்ல. உண்மை எது தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதன் மேல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இதன் மேல ஆண்டவர் சபையை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பேதுரு. ஆமென். யோசிக்கிறதுக்கு முன்பாக பேசுகிற ஒரு பேதுரு. பேதுரு, யோனாவின் மகனாகிய பேதுருவே, சீமோனே, நீ இப்போ பேதுருவை கேபாவாக உன்னை மாற்றுவேன். ஆமென். யோனாவின் மகனாகிய சீமோன். சீமோன் என்ன தெரியுமா? நாணல். அது எப்படி இருக்கு? நாணல் எப்படி இருக்கும்? ஆடிட்டே இருக்கும். ஆமென். எப்போடா போலாம் வரலாம், போலாம் வரலாம், அப்படி ஆடிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சில பேரை, சீமோனா இருந்தவர்களை ஆண்டவர் கேபாவாக மாற்ற போகிறார். கேபா என்று சொன்னால் பாறை. நாணல் முறியும், பாறை உடையாது. அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீரே ஆனால் இறங்கி வாரு. ஆண்டவர், நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல நடக்கணும். பாருங்க, எத்தனையோ வருஷம் நம்ம பைபிள் படிக்கிறோம். ஆனா இந்த தடவை ஆண்டவர் கண்ணை திறந்தாரு. ஒரு ரகசியம் சொல்லி தரட்டா? ஒரு ரகசியம் சொல்லி தர. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கீங்க? அல்லேலூயா. இயேசு கடலின் மேல நடந்தார், பேதுரு ஜலத்தின் மேல நடந்தான். ஆமென். வேதத்தை புரட்டி புரட்டி வாசிச்சு பார்த்தேன். பேதுரு கடலின் மேல நடந்ததா சொல்லப்படவில்லை. பேதுரு ஜலத்தின் மேல நடந்தார், இயேசு கடலின் மேல நடந்தார்.
என்ன வித்தியாசம் பிரதர்? ஆமென். கடல் கொந்தளிக்கும், கடல் அலைகளால் எடுத்து போடும், ஆமென், எல்லாம் செய்யும். அதுல இயேசு நடந்தார், ஆனா தண்ணியில பேதுரு நடந்தார். படகுல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? டேய் பேதுரு, பேதுரு குதிக்காத, குதிக்காத, போகாத, போகாத. கம் அவுட் ஆஃப் எவரி நெகட்டிவ்ஸ். ஆமென். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸ்ல இருந்து வெளியே வாங்க. 5 நாளைக்கு நெகட்டிவோடு இருந்தா போதும், நீங்களும் எப்படி ஆயிருவீங்க? நெகட்டிவ் ஆயிருவீங்க. வேலை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. சவுதியா ஸ்டேஷன், அந்த சவுதியா ஸ்டேஷன்லயே ரயில்வேல ஆண்டவர் வேலை தருவார், மெட்ரோல. ஹalleluya. இந்த கம்பெனி இனி அடுத்த ஸ்டெப்புக்கு போகுமா? ஆமென், போகும். உங்களை ஜிஎம்ஆ ஆண்டவர் மாத்துவார். ஹalleluya. எனக்கு பிள்ளை பிறக்குமா? பிசிஓடி இருக்கு, தைராய்டு இருக்கு, ஆமென், பிள்ளை நிச்சயம் பிறக்கும். ஹalleluya. மெடிக்கல் சயின்சஸ்க்கு முடியாததை தேவன் செய்து முடிப்பார். தண்ணியில பாரமான ஒண்ணு எடுத்து வச்சா அது கீழே போகும், ஆனா ஆமென், இயேசு சொன்னா அதை கூட ஆண்டவர் நடக்க செய்வார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு? எத்தனை பேரோட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஹalleluya. எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு இது போச்சு, இது போச்சு, எல்லாம் போகட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆண்டவர் அழைப்பார். அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்ற தேவனால மாத்திரம் தான் முடியும். ஹalleluya. என் இயேசுவை போல யாரும் இல்ல பிரதர், இயேசுவை போல யாருமே இல்ல. ஹalleluya. என்கிட்ட சொன்னாங்க, ஆமென், ஊழியத்துல போகிறது பார்த்து போப்பா, ஸ்ராகா எடுக்கிறது பார்த்து போ, ஆமென், ஆனால் விசுவாசம், ஆமென், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, என் தேவன் பார்த்து கொள்ளுவார். ஹalleluya. இந்த ஒரு மாசம் இந்த ஸ்ராகாவுக்கு மட்டும் வாடகை லாஸ்ட் 6 மாசம் நம்ம எவ்வளவு கொடுத்தோம்னா 17,000 ரியால். அப்பா நினைச்சா முடியுமா? ஆமென். வாடகை எவ்வளவு? ஆமென், கம்மியா தான் வரும். ஆனா என் தேவன் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் தேவைகளை சந்திப்பார். ஹalleluya, ஹalleluya. என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. சொல்லி டேய் சாடாத, குதிக்காத, போகாத. ஆனா பேதுரு வாச்ச குதி. ஆமென், ஹalleluya. பேதுரு குதிச்சு, ஆமென், கடல் மேல நடந்து வந்தாரு. ஹalleluya. With Jesus everything is possible. Without Jesus nothing is possible, but with Jesus everything is possible. ஹalleluya. வெளியே வா, ஆமென், தைரியமா பிசினஸ் பண்ணு, ஆமென், தைரியமா வேலை எடுத்து செய்யுங்க, தைரியமா அப்ளை பண்ணுங்க. என் மனைவி SN3 இருக்கும் போதே நான் சொல்லுவேன், அம்மா அடோனுக்கு அப்ளை பண்ணு. இவ இப்படி ஒரு பார்வை பாப்பா, அடிஷனல் டைரக்டர் ஆஃப் நர்சிங், அடோனுக்கு அப்ளை பண்ணு. நான் SN3 பா. ஆமென், ஆண்டவர் மாற்றுவார். ஹalleluya. ஆமென். SN2, SN1 அதுக்கு மேல போய், ஆமென், கிளினிக்கல் ரிசோர்ஸ் நர்ஸா ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். ஹalleluya. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இது சவுதி போஸ்ட். நான் சொல்றேன் 2030 வரைக்கும் அது உனக்கு தாமா. ஹalleluya. அது எந்த சவுதியை அந்த இடத்துல நெருங்க ஆண்டவர் விட மாட்டார். ஹalleluya. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். திருமணம் எப்படி நடக்கும்? ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். ஆமென். எல்லாம் நெகட்டிவ்ல இருந்து வெளியே வாங்க, நெகட்டிவ்ல இருந்து வெளியே வாங்க. ஆமென். ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் ஃபெயில், அடுத்த மாசம் ஒன்று அனுப்பிடுவாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிகிறது வரை ஒன்று அனுப்ப மாட்டாங்க. அல்லேலூயா. அனுப்புனாலும் 1 இயர் அங்க போய், ஆமென், நல்லா படிச்சு மறுபடியும் 5500 ரியால் சேலரியில மறுபடியும் திரும்பி ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களை உற்சாகப்படுத்தணும்னு சொல்லல, ஆமென், கர்த்தரால் செய்ய முடியும் என்று கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். யார்கிட்டயாவது ஆண்டவர் பேசுறாரா? அல்லேலூயா, ஆமென். அப்போ பேதுரு போயாச்சு. பேதுரு இயேசுவை பார்த்துட்டே நடந்து போறாரு. ஆனா காற்று பலமா இருந்ததும் பேதுரு அந்த காற்று பலமா இருந்ததும் பேதுரு திரும்ப பார்க்கிறாரு. காற்றை பார்த்த உடனே அமிழ்ந்து போகிறார். நிறைய நேரம் நம்முடைய பிரச்சனை தெரியுமா? ஆண்டவரை பார்த்துட்டே வருவோம், ஆனா சில சூழ்நிலையை பார்த்ததும் பயந்துருவோம். சில சூழ்நிலையை பார்த்ததும் நம்ம பயந்து போயிடுவோம். ஆமென். சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ்.
ஹalleluya. இயேசுவையே நோக்கி பாருங்கள். ஆமென், ஹalleluya. இன்னைக்கு வாசிச்ச சங்கீதத்தினுடைய முதல் வசனம், ஆமென், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் சீயோன் பர்வதத்திலே எப்படி இருப்பாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை. ஹalleluya. உங்க நம்பிக்கை இயேசுவின் மேல. ஆமென், உங்க நம்பிக்கை இயேசுவின் மேல. ஆமென், அவரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டு போனது இல்லை. ஆமென். மறுபடியும் சொல்றேன், சம்பத் பிரதர் ஆராதிப்பாரு, செங்கல் சூளையில வேலை பார்த்தவர். ஆமென், ஆண்டவர் கொண்டு ஜாப்பனீஸ் கம்பெனி மஸ்தால் ஆண்டவர் வச்சிருக்காரு. சும்மா மெக்கானிக்க வைக்கல, மெக்கானிக் சூப்பர்வைசர் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஹalleluya. தேவ நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். காரணம் ஆராதனை. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ஆராதிச்சாங்க, சங்கிலிகள் அறுந்து போனது. ஆமென். யோசபாத் ஆமென் தனக்கு எதிராக வந்தவர்களுக்கு எதிராக ஜெபம் பண்ணி துதி செய்தான். ஆமென். அவனுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமல் போனது. Hallelujah. Come out of all the negatives. Amen. Come out of all the negatives. எல்லாம் உன்னை முடியாது, அழிச்சு போடணும் என்று சொல்லுகிறவர்கள், ஆமென், வெட்கப்பட்டு போவார்கள். உன் தலையை கர்த்தர் உயர்த்தி மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஹalleluya. ஹalleluya. உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் நிலையிலே ஆண்டவர் நிறுத்துவார். ஆமென். அப்போ காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் பயந்து என்ன செய்தான் என்று சொன்னால், மறுபடியும் வாங்க மத்தேயு 14ஆம் அதிகாரம். அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும். நான் யோசிச்சு பார்த்தேன், பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறோம், சுனாமிலே டைவ் அடிக்கிறவங்க. ஆனா இந்த பேதுரு இப்ப என்ன பண்றான்? ஆண்டவரே ரட்சியும். ஆண்டவரே, நம்ம சுய பலத்தினால ஒன்றும் பண்ண முடியாது சிஸ்டர். நம்ம சுய பலத்தினால எதையும் தாண்ட முடியாது. ஆனா இயேசுவின் பலம் இருந்தால் எதையும் தாண்டலாம். அல்லேலூயா. இன்றைக்கு பேதுருவை தூக்கி எடுத்த சில கரம், ஆமென், உங்களையும் தூக்கி எடுக்க போகிறது. ஹalleluya. உங்களையும் தூக்கி எடுக்க போகிறது. ஆமென். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆமென், ஆமென். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்ன தெரியுமா? நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவன் நிச்சயம். இது நடக்காது, ஆனா இயேசுவால முடியும். இதை நம்பணும். என்னால இது கடக்க முடியாது, ஆனா இயேசுவால முடியும். ஹalleluya. இதுதான் விசுவாசம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு இருந்த விசுவாசம். ஆமென். ஆமென். தீச்சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. 4வது நபராய் இயேசு கூடவே உலாவினார். ஹalleluya. அதுதான் இயேசு. ஆமென். அதுதான் இயேசு. தானியேலே, இரவும் பகலும் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் எஜமானனே. ஆமென். சிங்கத்தின் வாயை, ஆமென், இயேசு கட்டி போட்டார். சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை. ஹalleluya. ஆனா சிங்கத்துல தூக்கி கெபிக்குள்ள போடணும்னு சொன்னவன், அவனை தூக்கி அப்படி கெபியில காட்டின உடனே சிங்கம் அவனை கவ்வி பிடித்தது. ஆனா சிங்கத்தின் மேல அவன் நல்ல ஒரு டூரோஃப்ளெக்ஸ் பில்லோ மாதிரி தலையை வச்சு அவன் தேவ மனுஷன் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நமக்காக சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டுவார். ஆமென். நமக்காக எரிகிற தூச்சுளையிலையும் 4வது நபராய் கர்த்தர் இறங்கி வருவார். ஹalleluya. ஆமென். படகுல இருந்து பேதுரு குதிச்சு இறங்கியாச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, நோ பேதுரு நோ. நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா, பேப்டிசம் எடுக்காதீங்க, உன்னை மதம் மாற்றிடுவாங்க, எல்லாம் கழட்ட வச்சிருவாங்க. எத்தனை பேர் நாங்கள் கழட்ட வச்சோம்? எத்தனை பேர் பிரியதர்ஷினியை நாங்கள் என்னது தெபோராவா மாற்றினோம்? எந்த பேரும் மாற்றலை, எதையும் செய்யல. ஆமென். இத்தனை பேர், நிறைய பேர் தடுத்திருக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு ஆமென் என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர். ஆமென். இயேசுவை நான் என் ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் எடுத்து பாருங்க. ஆமென். நம்மையும் நீட்டி தூக்கி எடுக்கும். உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து ஆமென் கண்மலையின் மேல உயர்த்தி வைக்கிற தேவன்.
உளையான சேற்றிலே கிடந்தோம். ஆனா தூக்கி எங்க வச்சிருக்கிறாரு? கண்மலையின் மேல். ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. நம்மளை போல பாக்கியம் உள்ளவர்கள் ஆமென் வேற எந்த ஜாதியும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவே பயந்த உடனே ஆண்டவரே ரட்சியும்னு சொன்ன உடனே தூக்கி எடுத்தாங்க. 2 பேரும் சேர்ந்து படகில் ஏறினார்கள். காற்று அமர்ந்தது. உன் வாழ்க்கை படகிலே இயேசு ஏறட்டும், உன்னுடைய பிரச்சனை மாறும். உன் வாழ்க்கை படகிலே இயேசு உள்ள வந்தா ஆமென், அந்த புயலை ஆண்டவர் நிறுத்தி போடுவார். உன் வாழ்க்கை படகிலே இயேசு ஏறினால் ஆமென், உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். 2 பேரும் ஆமென், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. இயேசு இல்லாம ஓடிட்டு இருந்தோம், இயேசு இல்லாம ஓடிட்டு இருந்தோம். ஆமென். பாதை தெரியாத ஆட்டை போல இருந்தோம், வழி தப்பி நடந்தோம். ஆனா இயேசு ஆமென் இன்றைக்கு கரத்தை நீட்டி உங்களை பிடிச்சிருக்காரு. ஆமென். இயேசுவுக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எந்த காற்றா இருந்தாலும் இயேசு அமர்த்தி போடுவார். எந்த புயலா இருந்தாலும் இயேசு நீக்கி போடுவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசு மாற்றி போடுவார். அவர் நெறிந்த நாணலை முறிக்காத தேவன், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். ஹல்லேலூயா. அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவரால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அதுக்கு முன்னாடி ஆமென், கண்களை மூடுறதுக்கு முன்னாடி இன்றைக்கு முதல் முறையா நான் சபைக்கு வந்திருக்கிறேன். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. யோர்தான் குடுமே குடுமே கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், வேகள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், வேகள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது யார்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது யார்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கரங்களை தட்டி கரங்களை தட்டி பின்னோக்கி சென்றது ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே ஓ எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவே. உம்மாலே Everything possible with you, Lord. ஓ ரபா ஷகலா தரபலா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், வேகள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், வேகள் ஓடுதையா. உம் நாமம் இயேசுவே, இயேசுவின் நாமத்தில நோய்கள் மறையுதையா. ஐயா, உம் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே இயேசுவால் எல்லாம் கூடும். விசுவாசிங்க. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படியே கரங்களை தட்டி, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் நாமத்திலே சொல்ல சொல்ல பேய்கள் ஓடும். உம் நாமத்தினால் கைகளை நீட்டினால் வியாதிகள் மறையும். இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus, எல்லா பலவில்லை. துணை சித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோடு
ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி. எல்லா கரங்களும் உயரட்டு. ஆமென். நம்புவே இறுதி வரை. மேனப்பா, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் உங்களை நடத்துவார். ஆமென். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஆமென். ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. பரிசு